ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. நவராத்திரியின் முதல் நாள் அஷ்டலக்ஷ்மிகளில் நாம் வழிபட வேண்டிய லக்ஷ்மியானவள் தானியலக்ஷ்மி. தானியலக்ஷ்மி விஷயமான தியான ஸ்லோகம். தானியகுச்ச சுபுஷ்டாங்கம் இக்ஷுதண்டம் ச பிப்ரதி தானியலக்ஷ்மி மகாபாகா பாது மன்மானசே சதா. தானியலக்ஷ்மி தாயாரானவள் தன்னுடைய திருக்கரத்தினால் நல்ல பழுத்த நெல் கதிர்களின் செண்டையும் இனிமையான கரும்பின் கொம்பையும் தரித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த தாயார் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள். இவளுடைய ரூபத்தையும் திருநாமத்தையும் எப்பொழுதும் நாம் மனதால் கொள்ள வேண்டும், வாயால் ஜபிக்க வேண்டும். முதல் நாளில் தானியலக்ஷ்மியை வழிபடுவதன் காரணம் என்ன? எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனதை நல்வழியிலே செலுத்த முடியும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கருதி முதல் நாளில் தானியலக்ஷ்மியை வழிபட வேண்டும். தானியலக்ஷ்மி விஷயமான தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்பொழுது அவள் விஷயமான ஒரு திருநாமத்தை ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலிருந்து பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியின் 85வது திருநாமம் தனதான்யகரி என்பது. பிராட்டிக்கு இந்த திருநாமம் ஏன் ஏற்பட்டது, இந்த திருநாமத்தின் அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளி நிருக்தி ஸ்துதி என்கிற நூலிலே சாதித்துள்ளார். தனதான்யகரி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அவர் சாதித்த கதையானது தேரெழுந்தூர் ஆண்டவன் விஷயமான கதை. ஒரு சமயம் ஆண்டவன் சுவாமி காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருந்தார். ஒரு மாச காலம் அங்க தங்கி இருந்தாராம். அந்த சமயத்துல ஒரு வணிகன் அவருக்கு தேவையான தானியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தான். அவன் இதை கைங்கரியமாக செய்கிறான் அப்படின்னு அங்க ஆசிரமத்துல இருந்த கைங்கரியபராள்லாம் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த வணிகனோ அதை வியாபாரமா தான் நினைச்சுட்டு இருக்கான். இவாள்லாம் ஊருக்கு கிளம்பும் பொழுது இதற்கான பணத்தை கொடுத்துடுவா அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அவர்கள்லாம் ஊருக்கு கிளம்ப வேண்டிய சமயம் வந்தது. அப்போ இந்த வாங்கின தானியங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பட்டியலிட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அந்த வணிகன். இத பார்த்த உடனே அரண்டு போயிட்டா சிஷ்யாள்லாம். அவனுக்கு கொடுக்க இவா கிட்டக்க பணம் இல்லை. இந்த விஷயம் ஆண்டவன் சுவாமி காதுக்கு எட்டியதான். அப்போ அவர் நினைச்சுண்டார், இந்த தானியத்துக்கு தனத்துக்கு எல்லாத்துக்கும் அதிபதியானவள் மகாலட்சுமி பாதுகாதேவி. அதனால அவகிட்டக்க பிரார்த்திச்சுண்டோம்னா நிச்சயமா இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பாதுகைகளை போய் பக்தியோட சேவிச்சாராம். நாளைய தினம் நீ திரும்பி வாப்பா, நாங்க கிளம்புறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த வணிகனை அனுப்பிச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு தந்தி வந்து சேர்ந்தது. சென்னையிலிருந்து ஒருத்தர் தந்தி அனுப்பிச்சிருக்கார். அவருடைய 93 வயசு தாயாருக்கு சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை அந்த தந்தியில. அதோட சேர்ந்து மணி ஆர்டரும் வந்துதான். அந்த மணி ஆர்டர்ல வந்த பணம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டா, இந்த வணிகன் என்ன பில்ல கொடுத்திருக்கானோ அதே அளவு தனம் சம்பாவனையாக அதே ராத்திரி வந்து சேர்ந்துதான். அப்படி பக்தர்களுக்கு தேவையான தனத்தையும் தானியத்தையும் பிராட்டி எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படின்னு தெரியறது. அடுத்த நாள் கார்த்தால இந்த வணிகன் வந்து சேர்ந்தான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தனத்தை கொடுத்துட்டார் சுவாமி. நடந்த விஷயத்த சொன்னாராம். அப்போ அவன் வெட்கி போய், அடியேன் தப்பு பண்ணிவிட்டேன், க்ஷமிக்கணும், இப்படி சுவாமி கிட்டக்க இந்த தனத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்க கூடாது, எதிர்பார்த்து இருக்க கூடாதுன்னு சொன்னானா. இருந்தாலும் சுவாமி பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு விட்டார். அப்புறம் அவன் சொன்னானா, சரி பிராயஷ்சித்தத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும், இனி உமக்கு யாத்திரையில தேவையா இருக்கிற தானியங்களை அடியேன் கைங்கரியமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி தனம் தானியம் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவள் தனதான்யகரியாகிற தானியலக்ஷ்மி ஆகிற பிராட்டி. அதனால் இந்த நவராத்திரியினுடைய முதல் நாளில் தானியலக்ஷ்மியை வழிபட்டு தனதான்யகர்யை நமஹா என்று சொல்லுவோம்.